வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த வருஷத்தின் முதல் நாளில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வசனத்தில் அசைவில்லாத ராஜ்யம், பயம், பக்தியோடு பிரியமான ஆராதனை, கிருபை போன்ற முக்கியமான வார்த்தைகளை கவனியுங்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்றும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றும், அதற்கு என்ன தேவை என்பதையும் இந்த வசனத்திலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது, அசைவில்லா ராஜ்யம். நிலையான அழியாத ராஜ்யமான பரலோக வாழ்வை இந்த வார்த்தை குறிக்கிறது. நாம் இப்போது பார்க்கின்ற உலகம் காணாமல் போய்விடும். நமக்கு நிரந்தரமான உலகம் ஆண்டவரால் உண்டு. இந்த தரிசனம், இட்டர்னல் ஃபோக்கஸ், எப்போதும் நம்மில் காணப்பட வேண்டும். இரண்டாவது, பிரியமான ஆராதனை. நம் ஆராதனைகள் நம்மை பிரியப்படுத்தக்கூடாது, நம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனையில் காணப்பட வேண்டும். பயம் என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? நான் இந்த பாவத்தை செய்தால் என் தேவன் மனம் வருந்துவாரே என்ற உணர்வு. பரிசுத்தமாக, ஆண்டவருக்கு பிரியமாக என் ஆராதனை நேரங்கள் இருக்க வேண்டும். எனக்கு பிடித்த பாடல்கள், இசையில் என்னை மறந்து பாடுவதோ ஆடுவதோ அல்ல. பரிசுத்தமான இதயத்திலிருந்து வரும் துதிகளைத்தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது, கிருபை. அசைவில்லா ராஜ்யத்தை விசுவாசிக்க, அவருக்கு பிரியமாக ஆராதிக்க நமக்கு தேவை கிருபை, தெய்வீக அன்பு, சுயநலமற்ற அன்பு, புதிய பலன். காலைதோறும் புதிய கிருபைகள். எதற்காக? வாழ, வலிமை பெற, வழிநடத்தப்பட. அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தின் முதல் நாளில் அசைவில்லா ராஜ்யத்தின் தரிசனத்தை புதுப்பிப்போம். தேவனுக்கு பிரியமாக ஆராதிக்க நம்மை தகுதிப்படுத்துவோம். கிருபைகளினால் அனுதினமும் பலப்படுவோம். இந்த உலகம் மதிக்கின்ற அல்லது விரும்புகின்ற காரியங்களை நாமும் விரும்பாமல் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகளை விரும்புவோம். இந்த வருடம் இனிய வருடமாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். 85ஆம் சங்கீதம் 12வது வசனம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.